Hello, guys. Welcome back to my channel. This is Divya from Uncultured Indie. எக்ஸாக்டாக 1 month பிரேக் விட்டு இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் நவம்பரில் எல்லா வீக்கும் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சு அதை 1 month எக்ஸிக்யூட் பண்ணேன். பட் டிசம்பர் மிட் வீக்கில் வந்து நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். என்னோட ரைட் சைட் ஆஃப் த ஐலிட்டில் வந்து ஷலேசியன், அதாவது சூடு கட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சு. அதோட வீக்கம் குறையிறதுக்கே எனக்கு 1 month மேலே ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய டாக்டர் விசிட்ஸ், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணேன். அண்ட் அது இல்லாமல் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர்னு நிறைய மாறி மாறி போயிட்டு செஞ்சிருச்சு. நம்மளே என்னைக்காச்சும் தான் உருப்படணும்னு ஒரு கோல் வச்சு அதை வந்து யோசிப்போம். அது அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஒன்று எதனா உடம்புக்கு வந்துடும், அது செய்ய முடியாமல் போயிடும். இது ஏதோ கண் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து நல்லா போயிருக்கு. இட் ஹிட் 1K ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ லைக் டு தேங்க் எவ்ரிஒன். இன்னைக்கு ஒரு மார்னிங் vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அந்த vlogகும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபேஸில் பிம்பிள் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக இந்த பயோக்யூர்லேருந்து விட்டமின் சி சீரம் ஒன்று வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விட்டமின் சி சீரம் வந்து என்னோட வெட்டிங்க்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிசல்ட்ஸ் ரொம்பவே விசிபிளாக தெரிஞ்சது. அண்ட் என்னோட ஃபேஸ் கொஞ்சம் க்ளோயிங்காக இருந்தது. ஸோ அதனால் இதை திருப்பி ட்ரை பண்ணலான்னு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 30-40 டேஸ்க்கு அப்புறம் நான் ரிவ்யூ போடுறேன். அண்ட் தென் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணி விடுறதுக்கு இந்த காலி டப்பா, இட்ஸ் ஃப்ரம் சுகர் பிராண்ட். இந்த மஸ்காரா டெப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ரஷோட டெப். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரஷ் டெப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதை வந்து நான் காலேஜ்லேருந்து பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் தான். இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஈஸி டிப் ஃபார் மீ. அந்த உள்ளே இருக்க ஜெல்லெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டால் போதும். இட் லுக்ஸ் ப்ரெசன்டபிள். அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு வந்து வில்வாலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு லெமன் பேஸ்ட் லிப் பாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட் லுக்ஸ் நைஸ். வின்டர் டைமில் எனக்கு லிப்ஸ் ரொம்பவே ட்ரை ஆகிடும். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ ஐ வுட் டெஃபினெட் ரெக்கமெண்ட் யூஸிங் வில்வா லிப் பாம். ஜான்வரி வந்தால் யூஸ்வலாக இந்த பனிலாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் இருக்க ஏரியாவில் மணி 10 ஆகியும் ஸ்லைட் சில்னஸ், அப்புறம் இந்த காற்றுல அந்த ட்ரையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு யூஸ்வலாக ஆயில் ஸ்கின் தான். ஆனால் இந்த டைம் என்னமோ தெரியல, எனக்கு அநியாயத்துக்கு ஸ்கின் ட்ரை ஆகுது. அதாவது நம்ம கையில் அந்த நெய்யில் ஸ்க்ராட்ச் போட்டால் அதுவும் கையில் கோலம் போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ அநியாயத்துக்கு ஸ்கின் ட்ரை ஆகுது. மாய்ஸ்சரைசர் இல்லாமல் என்னால் இப்போ வெளியே எங்கேயுமே போக முடியல. நம்ம ஸ்கின் அவ்வளோ பேடாக இருக்குது இந்த சீசனுக்கு. மாடியில் சின்ன ரோஸ் பிளான்ஸ் 2-3 வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்ப்பேன். இன்றைக்கி 2 நாட்டு ரோஜா பூத்துருக்கு. இந்த ஃப்ளாரோட ஸ்மெல் வந்து அப்படியே அந்த பன்னீர் ரோஸ், அந்த ஹனி ஸ்மெல்லில் இருக்கும். முகந்து பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. ரோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வந்துட்டேன். கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கோம். முன்னாடி ஒரு கடப்பாக்கால் இருந்தது, பட் அது கொஞ்சம் கிராக் விட்டு டேமேஜ் ஆகி இருந்ததுனால அதை மாற்றிட்டோம். ஸோ மேலே கிரானைட் மார்பிள் மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் டைல்ஸ் வந்து ஒரு ப்ளூ வித் ஒயிட்டில் ஒரு மோனோக்ரோம் டைல்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ ரெட் ரூபி கவுண்டர் டாப்புங்கிறதுனால அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அமேசானில் ஒயிட் டைல் ஸ்டிக்கர் வாங்கினேன். ஹானஸ்டாக சொல்லணுன்னா இந்த ஸ்டிக்கர் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒட்டலை. இதுக்கு மேலே நம்ம எதனா ஒரு க்ளூ செட் வந்து அப்ளை பண்ணால் ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நிறைய இடத்துல. ஸோ போகிற வரைக்கும் போகட்டும்னு விட்டுட்டேன். இன்னும் கிச்சன் ரெனோவேஷன் பாதி அப்படியே இருக்குது. பட் அது கம்மிங் வீக்ஸில் வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் பிக்சர் காமிக்கிறேன். இது கிளாஸ் டாப் வந்து ஸ்டவ் கிளாஸ் டாப் விடியமில் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். 2 இயர்ஸ் இருக்காது, 1.5 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. கிளாஸ் டாப்னாலே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆல்சோ இப்போலாம் காலின் எல்லாமே என்னால் வந்து எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், கிளாஸ் டாப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டு கண்ணாடி, பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் வந்து இந்த காலின் தான். இது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பட் நிஜமாலே காலின் வந்து எனக்கு இப்போ இருக்க டைமில் இந்த 2 இயர்ஸாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நீங்கள் எத்தனை பேர் காலின் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையே ஒரு பெரிய வேலை. நம்ம டெய்லியும் எவ்வளோ தான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு வேளை குக்கிங் பண்ணிட்டா அது மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாதிரி அழுக்காகிடும். எனக்கு இன்னும் அந்த கரெக்டாக க்ளீன் பண்ணி குக் பண்ணி அதை ஆர்கனைஸாக வச்சுக்கிறது வந்து கரெக்டாக வரல. ஒரு விஷயத்தை எடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பில் குக் பண்ணிட்டு இருக்க ட்ரெஷ் தீஞ்சு போயிடுது. இது கான்ஷியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கருவேப்பிலெலாம் போட்டு தாளிக்கும் போது பாத்திரத்தில் இருக்கிறத தவிர மற்ற எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த கடுகு உட்காந்துக்கும். 1000 தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம ஹோம் அண்ட் கிச்சன் மாதிரி ஒரு ஹாப்பி பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு அந்த நெக்ஸ்ட் 1 hour எதுவுமே யோசிக்காமல் நம்ம குக் பண்ணுறதுல இருக்க ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய கிச்சன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிடிச்ச மாதிரி திங்ஸ் வாங்கி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும், நம்ம ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆக்குறோமோன்னு. பட் எல்லா லேடிஸ்க்கும் அப்படி தானே, நாம் இருக்கிற இடத்த அழகாக வச்சுக்கிறது இயல்பு தானே. இயற்கையாகவே ஐ ஃபீல் மென்னை விட உமனுக்கு ஏஸ்தட்டிக் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. இன்றைக்கி முக்கியமாக நான் அந்த சீயக்கா ஸ்டஃப் காமிக்கணும்னு நினச்சேன். 6 months ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ரெண்டுமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ பாரிஸ் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். பச்சை பயிறு, வெட்டி வேறு, வெந்தயம், பூலாங்கிழங்கு, செம்பருத்தி, ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நாட்டு ரோஸாக இருக்கணும், அண்ட் கொஞ்சம் கலந்த ஹர்ப்ஸ், அப்புறம் ஷியக்காய் வந்து 1 கிலோ, அண்ட் அதுக்கு பாதியாக ஒரு 400 grams இல்லை 500 grams சோப்புக்காய். சோப்பு நட் அண்ட் சீயக்காய் ரெண்டுமே வந்து நல்லா வெயிலில் கிறிஸ்பாக உடையிற மாதிரி காய வச்சுக்கணும். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மற்ற கலந்த ஹர்ப்ஸும் நம்ம ஜஸ்ட் நிழலில் காய வச்சாலே போதும். சோப்பு நட் வந்து கிறிஸ்பாக உடையணும், அந்த லெவலுக்கு அது காயணும். அப்படி இருந்தால் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் நீம் லீவ்ஸ், இந்த வேப்ப இலை, கறி லீவ்ஸ், செம்பருத்தி இலை கூட சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் அம்மா எனக்கு சீயக்காய் போட்டு தான் முடி அலசி விட்டுருக்காங்க. நான் எப்போ இந்த ஷாம்பூ டச் பண்ண ஆரம்பிச்சினோ அப்போத்துலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் தான். சீயக்காய் போடுற வரை இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்காது. பிகாஸ் நம்ம அந்த பவுடர் வந்து அக்ரெசிவாக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய டேண்ட்ரஃபாக இருந்தாலும் அந்த ஹேர் வாஷில் வந்து போயிடும். ஐ பர்சனலி ஃபீல் சீயக்காய் யூஸ் பண்ண எனக்கு ஹேர் கொஞ்சம் திக் ஆகும், கொஞ்சம் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் மறுபடியும் பேக் டு ஃபார்மாக நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 1 hour இருக்கும். ஹேர் கொஞ்சம் காஞ்சிருச்சு. முன்னாடியே நான் ஒயிட் டூத் காம் வச்சு டிடாங்கிள் பண்ணிட்டேன். எனக்கு கேர்லி ஹேர் இருக்குங்கிறதுனால முடி வாடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம். சின்ன வயசில் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இந்த ஸ்ட்ரெயிட்டான ஹேர்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லூஸாக வேவி ஹேர் மாதிரி தான் இருந்துச்சு. அது காலேஜ் டைமில் என்ன ஆச்சுன்னே தெரியல, சடனாக ஹேர் எல்லாமே கேர்லி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கிலீஷில் ஜீன் மாடிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல்னால் டார்மெண்ட்டாக இருக்க ஒரு செல் வந்து, ஒரு ஹேர் ஜீனோம் செல் வந்து ஆக்டிவேட் ஆகிருமா, அண்ட் அதனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹேர் டெக்ஸ்சர் வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. எங்கள் வீடு எங்கள் பக்கத்தில் அம்பத்தூர் பக்கத்தில். ஸோ இங்கே நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு இந்த கீரை, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அயலில் வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. 90 rupees ஒரு பேக்குன்னு. அதில் வந்து ஒரு 10 to 12 ஸ்ட்ராபெரிஸ் இருந்தது. மீடியம் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரிஸ் தான். 90 rupeesக்கு சொன்னாங்க. வெளியே வந்து 120 rupees 100 rupeesன்னு இருந்தது. பட் இது கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு எக்கனாமிக்கலாக இருந்தது. ஸோ வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்னு பார்த்தா ஆப்வியஸாக மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து மாதுளம் அப்பப்போ சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வந்து கிவி அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ். குற்றாலமில் வந்து இந்த எக் ஃப்ரூட்ஸ், குற்றாலம் சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸில் சாக்லேட், பிளாக் கரண்ட், இப்போது ஸ்ட்ராபெரிஸும் வந்துடுச்சு. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் மாறிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆனிவர்சரிங்கிறதுனால ஒரு நாள் முன்னாடியே நெயில் பாலிஷ் வைக்கலாம்னு உட்காந்துட்டேன்.
இந்த பர்டிகுலர் நெயில் பெயிண்ட் வந்து ஜொடியோலேருந்து வாங்கினேன். லாவெண்டர் டோன் கலர். எனக்கு கொஞ்சம் மைல்டான கலரில் நெயில் பாலிஷ் வைக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த vlog முடிஞ்சது. I'll meet you soon in the next video. Bye-bye.